இன்னைக்கு நீங்க பேசினத ஒரு தொகுத்து சின்னதா பேசலாம்னு நினைச்சிருந்தேங்க. இப்ப நேர இன்மை காரணமாக நேரடியா கேள்வி பதிலுக்கே போயிடலாங்க. சூரியன் ஒளி 15 நிமிடம் காலையிலும் மாலையிலும் 15 நிமிடம் இருந்தாக அதனுடைய பலன்கள் எண்ணற்றவையாக இருக்கிறது. இதை மட்டுமே என்னால சொல்ல முடியுமா? அன்பர்கள் கேள்வி கேட்கறதுக்காக நான் இத இதுலயே எல்லாமே முடிச்சிடுறேன். அடங்கிருங்க இல்லையா? ஆமாங்க ஆமாங்க. காலை 15 நிமிஷம் இதெல்லாம் அனைத்து எதுவுமே நோய்க்கும் ஆமா. நிவாரணி. வேற ஒரே லைன்ல முடிச்சிடலாமா? அனைத்து சர்வரோக நோய்களுக்கும் நிவாரணி. நிவாரணி. ஆமா, சர்வரோக நிவாரணி. நன்றிம்மா நன்றிம்மா, சிறப்புங்கம்மா. அதனால 15 நிமிடங்கள் இருந்தால் போதும், நம்மளுடைய ஆமா. நோய் எதிர்ப்பு ஆற்றலை பெற்றோம்னால எந்த நோயும் வராதுங்க. நோய் எதிர்ப்பு ஆற்றல் பெறத்துக்கு அதுதான் சிறந்த ஒரு வழின்னு அம்மா சொல்லியிருக்கீங்கம்மா. ரொம்ப சிறப்புங்கம்மா. இப்போ 15 நிமிடம் நம்ம சூரிய ஒளி டைரக்டா நம்ம உடம்புல படுற மாதிரி இருக்கணுங்களா? இல்ல ஆமாங்க. ஜன்னல் வழியா வருதோ, இல்ல மொட்டை மாடியில போய் தான் 15 நிமிஷம் அப்படியே உட்காரணுங்களா வெயில்ல? இல்ல படுத்துக்கணுங்களா? எந்த மாதிரி 15 நிமிஷம் இருக்கணுங்கம்மா? இல்ல அவங்களுக்கு இப்போ வசதி இருக்குன்னு வச்சுக்கோங்க. மேல நமக்கு எக்ஸ்போஸ் ஆகறதுக்கு வழி இருக்கு. மேல சேர் போட்டு பெரியவங்களா இருந்தா உட்கார்ந்துரலாமே. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கண்கள மூடி கூட நீங்க வந்து கண்கள மூடியே டைரக்ட்டா ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் அப்படி பார்க்கலாம். சூரியன பார்க்க முடிஞ்சா பார்க்கலாம். ம். கண்ல மூடி கூட நீங்க தியானம் பண்ணலாம். எப்படி எனி ஃபார்ம். இல்ல எங்களுக்கு ஜன்னல் வழியா வராருன்னா, அதுவும் பரவாயில்லையே! ம். சரி, உங்களுக்கு சரிங்கம்மா. எப்படி முடியுதோ அப்படி எடுத்துக்கலாம். இல்ல வாக்கிங் போறவங்க வாக்கிங் போறப்போ அந்த சூரிய ஒளி மேல படுற மாரி இருந்தாலும் ஓகே. சரிம்மா, முடிஞ்சப்பல்லாம் சரிம்மா. உங்களுக்கு சன் எக்ஸ்போஷர் கிடைக்கணுங்க. அப்பதான் நமக்கு விட்டமின் டி கிடைக்கும். அது இருந்தா தான் கால்சியம் கிடைக்கும். ஏன்னா, அதெல்லாம் அதுவே உங்களுக்கு மருந்தே தேவையில்லையே! கால்சியமே வேண்டியது இல்லையே! ஆமா, ஆமா. சரி, அதனால நீங்க சரிங்கம்மா. முடிஞ்ச அளவுக்கு எப்படியெல்லாம் எனி இதோ அவங்க நீங்க எடுத்துக்கலாம். எனி ஃபார்ம். சரிங்கம்மா. சிறப்புங்கம்மா. இப்ப அன்பர்கள் கேள்வி பதில் போயிடலாங்கம்மா. அனார்கலி அம்மா பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. மிக சிறந்த சொல்லுங்க. வகுப்பு. நிறைய தெளிவு கிடைச்சது எங்களுக்கு. ம். அதாவது வெளிநாடுகள்ல வந்து அவங்க தேடி தேடி அந்த சன்ரைஸ்க்காக போறாங்க. ஆனா நம்முடைய இந்த ம். சித்தர் பரம்பரையில வந்த இந்த இந்தியாவுல நமக்கு எல்லா தட்பவெட்பங்களும் சமமாக இருக்கிறது. குளிர்காலத்துல குளிர், மழை காலத்துல மழை, ம். வெயில நம்ம தேடியே போக வேண்டாம். நம்ம தேடி சூரியன் வராரு. அதனால நாம இந்த சூரிய ஒளியை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்வோம். அனைத்து நோய்களுக்கும் தீர்வாக இந்த சூரிய ஒளி அமைவதை மிகச் சிறப்பாக எடுத்துரைத்தீர்கள். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். இது முக்கியமா எல்லாருமே எந்த வயது, சிறு வயதுல இருந்து அந்த சூரிய ஒளியில போகக்கூடிய ஒரு தன்மையை நம்ம பழக்க வேண்டும். எப்படி இயற்கை உணவு முறைக்கு மாறணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி சூரிய ஒளி எடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு பயிற்சியை எல்லாருமே, குடும்பத்தில் உள்ள எல்லாருமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல தெளிவான விளக்கம். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ். நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். இதை ஏற்படுத்தி கொடுத்த அனார்கலி அம்மாவுக்கு தான் அனைத்துவரும் நம்ம நன்றி சொல்லணும். நன்றிங்க அம்மா. அனார்கலி அம்மா வாழ்க வளமுடன். அடுத்தது சித்ரா அம்மா. அன்மியூட் பண்ணிட்டு பேசு. இது வந்து சொல்லுங்கம்மா. குரு நமக்கு கொடுத்திருக்காரு. இப்படி நம்ம சென்னையிலேயே இருக்காங்க அம்மா. நீங்க உங்களுடைய தேவையான உதவிகளையும் செய்வாங்க. போன்லயே கூட உங்களுக்கு நிறைய ஆலோசனைகளை சொல்லக்கூடிய அவர்களும் அந்த சமுதாய தொண்டுல எப்படி குரு நமக்கு சமுதாய தொண்டு செய்யணும்னு இருக்காங்களோ அந்த மாதிரி இதுல நமக்கு முக்கியமா நம்ம நன்மணி ஐயாக்கு ரொம்ப சொல்லணும். நான் அம்மாவோட வகுப்பு ஆரம்பிச்சிருக்கையா சொல்ல போறாங்க இந்த வாரம்னு. அது கரெக்டா மகளிர் தினத்துக்கு அமைந்தது. மிகச் சிறப்பான ஒரு இது. சோ எல்லாருக்கும் அந்த அருட்தொண்டர்களுக்கு தான் இதெல்லாம் சேரும். நன்றிம்மா. கண்டிப்பாங்கம்மா. இவ்வளோ எல்லா கருத்துக்களும் அவங்க நிறைய காசு வாங்கி வெளியில டாக்டருங்க ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு அதுல கொஞ்சம் கொஞ்சம் தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நேச்சுரலா வாழ்றதுக்கு யாரும் முன் இலவசமா சொல்ல மாட்டாங்க. அதனால நம்ம டாக்டர் அம்மா நம்மளுக்கு கிடைச்சது மிகப்பெரிய பொக்கிஷமா நினைக்கிறேன். நன்றிங்கம்மா. நீங்கள் வாழ்க வளமுடன். அடுத்தது சித்ரா அம்மா பேசுங்க. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பான உரைங்கம்மா. எப்பவுமே எங்களுக்கு நண்பனையா சொல்லிட்டே இருப்பாரு, நோயிலிருந்து அம்மா ஆடியோ சரியா கேட்கலம்மா. கொஞ்சம் கிட்ட மைக் கிட்ட பேசுங்கம்மா சித்ராம்மா. இப்ப கேக்குதுங்களா? என்ன இப்பவும் கம்மியாதாம்மா இருக்கு. சரிம்மா, நான் வேற ஒரு மொபைல்ல வரேன். நீங்க வேற ஒருத்தருக்கு. இல்ல பரவாயில்ல, கேக்குது, சொல்லுங்கம்மா. கேக்குதுங்களா? அம்மா ரொம்ப சிறப்பான உரையா இருந்ததுங்கம்மா. எப்படியுமே எங்க நண்பனையே எங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்காரு, ஒரு நோயிலிருந்து வெளியே வரணும்னா உணவு, உணர்வு, அதுக்கப்புறம் உடற்பயிற்சி, அந்த 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 காந்த தத்துவத்தை உணர்ந்து ஜீவகாந்தத்திலேயே கீழ்படுத்தக்கூடிய இயற்கை வைத்தியம் தான் பண்ணணும்னு எங்களுக்கு நிறைய கிளாஸ் நடத்தியிருக்காரு. நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே கரெக்டா சொன்னீங்க. எனக்கு ஒரு டவுட்டுங்கம்மா. டெய்லி நம்ம 15 மினிட்ஸ் நிக்கிறோம் இல்லைங்களா? பேர் ஸ்கின்ல தான்
நல்ல விட்டமின் டி அப்சார்ப் ஆகும்னு சொல்றாங்க. இப்ப நம்ம கழுத்துக்கு மேல கைகள் தெரியுது. நான் என்ன பண்ணுவேன்னா, கொஞ்சம் அந்த முழங்கால் வரைக்கும் நைட்டிய மடிச்சு கட்டிட்டு அந்த மாதிரி வாக் பண்றோம். அந்த மாதிரி இருந்தா போதுங்களா? அது மாதிரியே இருந்தா போதும். நீங்க அப்படியே நின்னு பாருங்க. எப்படி ஸ்வெட் ஆகுது மாத்திரம் பாருங்க. சரிங்கம்மா, சரிங்கம்மா. 15ல இருந்து 30 வரைக்கும் 30 நிமிஷம் வரைக்கும் நிக்கலாம். 30 நிமிஷம் நிக்கணுங்களா? 15ல இருந்து 30 மினிட்ஸ் கூட நிக்கலாம். பட் மினிமம் தான் நீங்க 15 மினிட்ஸ் டெய்லி நிக்க வந்து பழகிடும். சரிங்கம்மா. அம்மா அப்புறம் நீங்க இன்னொன்னு சொன்னீங்க, பிஹெச் வேல்யூ குறையும் போது அசிடிட்டி, பிஹெச் வேல்யூ கூடும்போது ஆல்கலைனிட்டின்னு சொன்னீங்க. ஆமா. அப்ப இப்ப அசிடிட்டினா நமக்கு சிம்டம்ஸ் எல்லாம் தெரியும். அந்த இல்ல அசிடிட்டினா நம்ம உணவு எல்லாமே வந்து எடுத்துக்கிறோம் இல்லையா, அது எல்லாமே ஆசிட் ஃபுட் தான். ஓகே. அப்ப அந்த அசிடிட்டி இல்ல, அந்த அல்கலினிட்டி பத்த மாட்டேங்குது. அல்கலினிட்டி இயற்கை உணவு எடுக்கிறப்ப உங்களுக்கு அசிடிட்டி ப்ராப்ளம் சரியாயிடும். சரிங்கம்மா, சரிங்கம்மா. பட் நமக்கு பிஹெச் வேல்யூ நம்ம பாடியில எவ்வளவு இருக்குன்னு நமக்கு தெரியாது இல்லீங்களா? நம்ம இல்லையே, நீங்க நல்லா இல்ல எல்லாருக்குமே 7.4 தான் அது கடவுளோட படைப்பு. அதுதான் நார்மல் வேல்யூ. ஓகே, ஓகே. அஜீரண ப்ராப்ளம் தெரிஞ்சுக்கிறதுமா? அது வந்து எல்லாருக்குமே அசிடிட்டி தான் இருக்கு. ஏன்னா அல்கலினிட்டிக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நம்ம இயற்கை உணவு யாருமே எடுக்கிறது இல்லையே. 3 வேளையுமே செயற்கை உணவுல தான் அசிடிட்டி அதிகம். சரிங்கம்மா. ஒருவேளை இயற்கை உணவு எடுத்தாலும் பத்தாதுங்கிறீங்க. ஒரு வேளை எங்க 3 வேளையுமே கொஞ்சம் எடுக்கணும் நம்ம. பத்தாது இல்ல. நமக்கு நல்லது அது. நார்ச்சத்து வேணும். இயற்கையில இருக்கிற ஒரு எனர்ஜி செயற்கையில இல்ல அப்படிங்கிற. வேற ஒண்ணும் இல்ல. சரிங்கம்மா, சரிங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. சிறந்த ஒரு கேள்வி. நல்லதுங்கம்மா. வாழ்க வளமுடன். அம்மா இப்போ என்ன நீ யாரெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க நீங்க பேசிட்டு இருக்கும்போது, இப்போ எந்த வயசுல இருந்து அந்த மாதிரி வெயில்ல நம்ம சூரிய ஒளியில நிக்கலாமா? இல்லைங்க, குழந்தைகள்லாம் ஸ்கூல்ல எல்லாம் விளையாடுறாங்க. இப்ப எல்லாம் விளையாட விடுறது இல்ல. அதான் வித்தியாசம் இல்லையா? குழந்தை பிறந்தப்ப கூட கொஞ்ச நேரம் அம்மா கொஞ்ச கொண்டு வந்து நேரம் நம்ம பிறந்து ஆமா 3 மாசத்துலயே ஆரம்பிச்சிருவோமே. குழந்தை உடனே கொஞ்ச நேரம் வெயில் படணும் கண்ணுக்குன்னு தானே நம்ம எல்லாம் அப்படித்தானே குழந்தைகளை வளர்த்தணும். ஆமா ஆமாங்க. இப்ப இருக்கிற தாய்மார்கள் காட்டுறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. தெரியல. ஆமா ஆமாங்க. எனக்கு குழந்தைலாம் பிறந்தப்போ ஆமாங்க, அம்மா கொண்டு வந்து வெயில்ல காமிச்சிட்டு கொண்டு போவாங்க. துணி எல்லாம் எடுத்துட்டு வெயில்ல காமிச்சிட்டு தான் கொண்டு போவாங்க. அந்த மாதிரி வந்து இப்போ நம்மளுடைய குழந்தைகளுக்கு சொல்லணும். நமக்கு பின்னால வர ஜெனரேஷனுக்கு குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி வெயிலுக்கு படணும்னு சொல்லி நம்ம சொல்லி தரணும். நம்ம எல்லாம் ஸ்கூல்ல படிக்கும் போதெல்லாம் அசம்பிளில நிக்க வச்சிருவாங்க. வெயில்ல கொஞ்ச நேரம் நின்றுட்டு தான் கிளாஸுக்குள்ளவே போவோம். இப்ப அசம்பிளி எல்லாம் வைக்கிறது இல்லைங்க ஸ்கூல்ல. வெயில்ல இருந்தாலும் படிக்கிறாங்க. அப்புறம் வெறுத்து போறதுனால படிக்க மாட்டேங்கிறாங்கன்ட்டு வாரத்துல ஒரு 2-3 நாள் தான் அப்படி மாதிரி வைக்கிறாங்க அசம்பிளி நடத்துறது. அந்த குழந்தைகளுக்கு வெயில் படாதனாலதான் அவங்களுக்கு வந்து அந்த வெயிலோட அந்த வேர்வையே அவங்களால பொறுத்துக்க முடியல. வெயிலோட தாக்கத்தை அவங்க தாங்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா வெயில்ல போய் பழகாதனால. ஆமா ஆமாங்க. ஆமா. விளையாடுறது இல்ல, நீங்க சொல்ற மாதிரி அசம்பிளில நிக்கிறது இல்ல, கிரவுண்ட்ல போய் எந்த ஒரு ஈவெண்ட்டும் கிடையாது. அதுவே வந்து அவங்களுக்கு வந்து அந்த டெம்பரேச்சர் ரெகுலேஷன் வந்து அவங்களுக்கு தாங்க சென்சிட்டிவ் ஆயிடுறாங்க. ஆமா ஆமா. சரிங்கம்மா, இப்போ ஒரு 15 நிமிஷம் நம்ம மேல சூரிய ஒளியில இருந்துட்டு நம்ம வந்த உடனே தண்ணி குடிக்கலாங்களா இல்ல குளிக்கலாங்களா? எது சிறந்ததுங்கம்மா? இல்ல, ஆக்சுவலா வேர்வை நாளங்கள் ஓபன் ஆகும். ஸ்வெட்டிங் பேஸ் வந்த உடனே குளிக்கலாம். அதுவும் இல்லாம ரொம்ப சில்லு வேண்டாம். நார்மலான வாட்டர் குளிச்சாலே போதும். டேப் வாட்டர். தண்ணியும் குடிக்கலாம். தண்ணி ஏன்னா நமக்கு டீஹைட்ரேஷன் ஆகுது இல்லைங்களா? இப்போ நம்ம ரொம்ப நேரம் நின்னாலே உடம்புல இருக்கிற நம்மளுடைய நீர்ச்சத்து குறையும் இல்லையா? ஆமா ஆமா. ஒரு 1/2 லிட்டர் மேபி ஒரு ஒரு 500 கிராம், அதாவது 5 லிட்டர், பாதி 1/2 லிட்டர். ஆமா, 1/2 லிட்டர் தண்ணி குறையும். ஆமா, கொஞ்ச நேரம் ஒரு 30 நிமிஷத்துல நமக்கு அட்லீஸ்ட் ஒரு 200 ml இருந்து தண்ணி வந்து வத்தும். அதனால நீங்க தாராளமா தண்ணி குடிச்சிட்டு கூட நிக்கலாம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரிங்கம்மா. இந்த எண்ணெய் பூசிக்கிட்டு நிக்கலாம்னு சொல்றாங்களா, அது பரவாயில்லையாங்கம்மா இல்ல சும்மா நின்னாலே நல்லதுங்களாமா? எண்ணெய் பூசிட்டு நாங்க நிக்கிறது இந்த பெயின் ஏதாவது இருந்தா உடம்ப வந்து போன் ஸ்ட்ரென்த் பத்தல அப்படின்னா அந்த மெயினா ஜென்ஸ் எல்லாம் நிப்பாங்க. நம்ம வேணும்னா வந்து வாரத்துல ஒரு நாள் இல்லைங்க, வாரத்துல ஒரு நாள் நம்ம எண்ணெய் பூச்சிட்டு நம்ம குளிக்கிற அன்னைக்கு கொஞ்ச நேரம் நிக்கலாம். சரி சரி. அது வந்து என்னன்னா எண்ணெய் போட்டீங்கன்னா அந்த போர்ஸ் ஓபன் ஆகாது இல்ல, ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிடும்ல. ஆமாங்க ஆமாங்க. அதனால நீங்க அத ஒரு சிகிச்சையா உடம்பு கொஞ்சம் ஸ்கின் கொஞ்சம் போன் இதுக்கெல்லாம் தேவை அப்படின்னா நம்ம வந்து என்ன சொல்லுவோம், எண்ணெய் ஒரு 1/2 மணி நேரமாவது அது இருக்கணும் பாடியில. அதனால நீங்க கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் நிக்கலாம். எண்ணெய் போட்டுட்டு நிக்கலாம்.
அது ஒரு சிகிச்சையா சரி எடுத்துக்கலாம். சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். ரிஷி பாபா அம்மாவும் நீங்க பேசலாமா? வாழ்க வளமுடன் அம்மா. வணக்கம்மா, வாழ்க வளமுடன். சொல்லுங்க சொல்லுங்கம்மா. அம்மா, இது சூரிய ஒளி சிகிச்சை மூலயமா இந்த தைராய்டு நோயை வந்து குணப்படுத்த முடியும் தானேங்க? கண்டிப்பாங்க. ஹார்மோன் சொன்னேன் இல்லையா, ஹார்மோன் ரெகுலர் ஆகுறது தைராய்டுக்கு வந்து நமக்கு வந்து நீங்க வந்து நிக்கணும் கண்டிப்பா 15 மினிட்ஸ். நான் தான் சொல்லிட்டேன் எல்லாருமே நிக்கலான்னு. சரிங்க மேம். இந்த நேரடியா நீங்க கண்ணுல பார்க்கலாம் அப்படிங்கறது சொன்னீங்க சூரிய ஒளியை. ஆமா. பல அதாவது இந்த ஆன்மீக ஸ்தலங்களை சொல்லும் பொழுது நேரா பார்க்க கூடாது, அதுல இருந்து வரக்கூடிய அந்த கதிர்கள் வந்து கண்களுக்கு ஏற்றுக்கொள்ளும் தன்மையில இல்ல அப்படிங்கறதையும் கேள்விப்பட்டிருக்கிறோம். நாங்க நேரா நீங்க நீங்க அதனால நான் காலையில நேரத்துல சொல்றேன் 7 மணிக்கு. சரிங்க மேம். மைல்டா வருது இல்லைங்களா, அப்ப நம்ம வந்து அந்த ரொம்ப நேரம் யாருமே பார்க்க முடியாதுதான். அது வந்து அந்த கதிர்வீச்சு தாக்கம் எல்லாம், இந்த யூவி ரேஸ் எல்லாம் அது போக போக ஸ்ட்ராங்கா இருக்கிற வேவ்ஸ் தான். மைல்டா சரிங்க இருக்கிறது நீங்க ஜஸ்ட் ஒரு மூமெண்ட், ஒரு மேல பார்த்துட்டு கண்ணை மூடிக்கலாம், கண்ணை மூடி உட்காரலாம். எப்படி சரிங்க கண்ணை மேம். திறந்தே பார்க்கணும்னு இல்ல, நம்மளுடைய வெசல்ஸ் எல்லாம் ரொம்ப சின்னதுங்க. இந்த இந்த நம்மளுடைய முடி அளவு தான் இருக்கும். ஓகேங்க மேம். அதனால ரத்த குழாய்கள் எல்லாம் அது ரொம்ப மைனூட்னால நம்ம அந்த ஹீட் வேவ்ஸ் தாங்காது. கண்ணுல இருக்கிற தண்ணி எல்லாம் வத்திரும். அதனால நீங்க அவ்வளவு நேரம் எல்லாம் வேண்டாம். ஜஸ்ட் ஒரு ஒரு 30 எண்ணிக்கை 20 எண்ணிக்கை கண்ணை மூடி இருந்தாலே கூட 2 உங்களுக்கு to அது 3 minutes பாக்குற பொழுதே பார்த்தோம்னா அது அப்படியே முழுமையா கருமையா ஆயிட்ட மாதிரியான ஒரு. அதனால நீங்க 2 to 3 மினிட்ஸ் வேண்டாங்கிற. ஓகேங்க. கண்ணை மூடி உட்கார்ந்தாலே போதும் நமக்கு வேலை படுறது. அப்படி வேணும்னா சும்மா ஒரு ஒரு 10 செகண்ட் கண்ணை மூடிக்கோங்க, திருப்பி ஒரு 10 செகண்ட், அவ்வளவுதான். இதுல எந்த எண்ணெய் அப்ளை பண்றதன் மூலயமா ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லதுங்க மேம்? நான் வந்து என்னையே அப்ளை பண்ணிட்டு சூரிய ஒளிச்சில நிக்கணும்னு நான் சொல்லவே இல்லையே. ஓகே மேம். ஏன்னா சரிங்களா, சப்போஸ் உங்களுக்கு எலும்பு வலி மூட்டு வலி பிரச்சனை இருந்தது அப்படின்னா நம்ம நார்மலா இருக்கிற நல்லெண்ணெயே போதும். சரிங்க. நீங்க வாரத்துல ஒரு நாள் இந்த போன்ஸ் ஸ்ட்ரென்த்துக்காகவும் இந்த மசில் ஸ்ட்ரென்த்துக்காகவும் நீங்க அப்ளை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் தெரப்பியா ஆயில் அப்ளை பண்ணிட்டு நீங்க ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நிக்கலாம் வீக்லி ஒன்ஸ். ஓகே மேம். அதே இந்த கேஸ்ட்ரிக் பெயின் இருக்குல்லங்க மேம், உடம்புக்குள்ளார ஒரு மாதிரி வாயு தன்மை வந்து உள்ள ஒரு மாதிரி கிராம்ப் பிடிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஃபீல் இருக்கிறவங்களுக்கு எந்த விதத்துல சூரிய ஒளி சிகிச்சை வந்து பயனாகும் மேம்? நீங்க ஆயில் போடுங்களேன். நான் சொன்ன மாதிரி வாரத்துல ஒரு 2 நாள் ஆயில் வயிற்றுக்கு மாத்திரம் போடுங்க. நல்லா கொஞ்சம் சூடு பண்ணிட்டு வயிற்றுல போட்டுட்டு கொஞ்ச நேரம் நின்னுங்க. அப்புறம் பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. ஓகேங்க. ஓகே, தேங்க்யூ மேம். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். சிறந்த ஒரு கேள்வி அம்மா. இந்த வண்ண பற்றிய சிகிச்சை வந்து அடுத்த ஒரு நிகழ்வுல நம்ம தொடர்ந்து ஆமா ஆமா அதுதான் முதல்ல சொல்லிடலாம்னு நினைச்சேன். நீங்க பேசிட்டு அதுக்கப்புறம் திருப்பி சூரிய ஒளி சிகிச்சை பத்தி வந்தீங்க. மறுபடியும் இது மாறி மாறி வந்ததால அப்படியே விட்டுட்டாங்க. அதை இன்னொரு நாளே சொல்லிருக்கலாங்கம்மா. நன்றி. அந்த சூரிய ஒளிக்கு அந்த ஒளியில தான் இந்த வண்ணங்கள் அத்தனையும் அடங்குதா, அதை நம்ம எடுத்தோம்னா அது ஒரு தனி டாபிக் ஆயிடுது. கண்டிப்பாமா கண்டிப்பாமா. அப்போ நமக்கு அது எலாபரேட்டா சொல்ல முடியாது. அதனாலதான் நான் கொஞ்சம் சுருக்கி அப்படியே கொஞ்சம் டச் பண்ணேன், அவ்வளவுதான். மேம், இன்னும் ஒரே ஒரு கொஸ்டினுங்க. இப்ப இந்த சூரிய ஒளி சிகிச்சையில இருக்கும் பொழுது ஏதேனும் முத்திரையில இருந்துகிட்டு பண்றது ரொம்ப சிறப்பா இருக்குங்களா உடலுக்கு? அது உங்களோட சாய்ஸ் தான். உங்களுக்கு மனதுக்கு நான் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க சூரிய ஒளி பகவானா அவங்கள வந்து நீங்க தியானம் பண்ணணும்னா இனி முத்திரை யூ கேன் கீப். சரிங்க மேம். அந்த முத்திரையை நீங்க பண்றது உடல், மனம், உங்களுடைய ஆன்மா, இந்த 3க்குமே போய் சேரும். அதனால ஒண்ணுமே பிரச்சனையே கிடையாது. இப்படிதான் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும்லாம் கிடையாது. இயற்கை வந்து எப்பவுமே அது வாரி வழங்கிடுறாங்க. நீ எப்படி எனி ஃபார்ம் இன்னைக்கு டேக் இட்னு தான் சொல்றாங்க இல்லையா? ஆமாங்க. அதுக்குன்னு கண்டிஷன்ஸே கிடையாதுங்க. இட் இஸ் அன்கண்டிஷனல் லவ் யூ கேன் கெட் ஃப்ரம் நேச்சர். மேம், இதுல உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா சொல்லுங்களேன் மேம். சூரிய ஒளி சிகிச்சையில இருந்து நீங்க பெற்ற ஆற்றல் ஏதேனும் உங்களுக்கு குணமான விஷயங்களோ ஏதேனும் இருந்தா. அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, நாங்க சூரிய நமஸ்காரம் பண்றோம், ஓம்காரம் சாண்டிங் பண்றேன். அதனால நிறைய பேருக்கு அவங்க கிட்ட இந்த பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்குது. அதே எனக்கு ஒரு பெரிய வெற்றி தானே. எனக்கு என்னோடைய செல்ஃப் இல்லாம அவங்க கிட்ட கொடுக்குற ஃபீட்பேக் தான் எனக்கு ஸ்ட்ரென்த்.
சரிங்க நானும் பண்றேன் இல்லையா, அவங்களோட சேர்ந்து நானும் பண்றேன். எனக்கும் ஒரு ஒரு ஸ்டிமுலண்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க சொன்னீங்கன்னா அது வந்து எனக்கு ஒரு 200% நம்பிக்கையை அதிகப்படுத்தும். அப்ப நானும் ஃபாலோ பண்ணுவேன்ல. ஆமாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த சிகிச்சையிலேயே நம்ம அந்த ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்குது இல்லையா, ஆமாங்க மேம். அந்த பாசிட்டிவிட்டி தான் நான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா உங்ககிட்ட பேசுறேன். படிச்சு சரிங்க. நான் மனப்பாடம் பண்ணி சொல்றது அது ஸ்பீச் கிடையாது இல்லைங்களா. ஆமாங்க. அதே எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தானே. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஐ கெட் ஃப்ரம் தி என்னுடைய ஃபாலோயர்ஸ், என்னை தேடி வர்றவங்க, என்கிட்ட ஆலோசனை எடுக்கிறவங்க, அவங்களோட ஸ்ட்ரென்த் தான் எனக்கு பாசிட்டிவிட்டி. அதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேங்க மேம். மகிழ்ச்சிங்க மேம். வாழ்த்துக்கள் மேம். உங்களுடைய இது மென்மேலும் சிறந்து தேங்க்யூ உயர்ந்து மேம். ஓங்கி வளரணும் மேடம். வாழ்க வளமுடன். நன்றிங்க. ஓகே. நன்றி அம்மா அனிதா. மிக்க நன்றி. டாக்டர் அறிமுகப்படுத்தி இந்த தமிழானந்த யோகத்துக்கு அழைச்சிட்டு வந்த அனார்கலி அம்மாவுக்கு மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி வாழ்க வளமுடன்மா. நன்றி அம்மா நன்றிங்க இன்னைக்கு எல்லாருக்கும். சொன்னது வந்து டிஃபென்ஸ் ப்ரொடெக்டிவ், அந்த ரிப்பேரிட்டிவ். நாம ஒரு வண்டிக்கு வந்துச்சுன்னா கவனிப்போம், ஆனா நம்ம உடம்புக்கு வந்தா கவனிக்க மாட்டேன்றோம். இன்னைக்கு அம்மா சொன்னது அந்த டிஃபென்ஸ் ப்ரொடெக்டிவும் ரிப்பேரிட்டிவும் நிச்சயமா எல்லா பெண்களும், குடும்பத்தில் உள்ள எல்லா பெண்களும் தங்களுடைய குடும்பத்து அன்பர்களுக்குமே இந்த சிகிச்சை இன்னைக்கு அவங்க சொன்னதை கொஞ்சம் எல்லாமே நல்ல மைண்ட்ல ஓட விடுங்க. அதுல எது நமக்கு ஏற்புடையதோ அதை நீங்க நிச்சயமா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுடைய வாழ்வியல் ரொம்ப சிறக்கும். ஆரோக்கியமான வாழ்வு வேணும்ன்றதுக்காக தான் அவங்க இந்த விழிப்புணர்வு மக்களுக்கு கொண்டு செல்லணும்ன்றது அவங்களுடைய. இப்போ எப்படி மகரிஷி நமக்கு எல்லா கருத்துக்களையும் கொடுத்திருக்காரு, இது உள்ள நிறைய அம்மா மகரிஷி கருத்துக்களையும் கொண்டு வந்தாங்க. ஐயா சொல்லுவார்னு நினைச்சேன். அவரு அந்த டைம்ல பார்த்துட்டு கரெக்டா சொன்னாங்க. அத்தனை பஞ்சபூத தத்துவங்களும் ஈவனா வருது நமக்கு இல்லைங்களா. அந்த இருக்கிற கழிவெல்லாம் நீங்குது. வேண்டாத எண்ணங்கள் உயர்வான எண்ணங்கள் வேணும்னு சொல்லியிருக்காங்க. நிறைய இன்னைக்கு கருத்துக்கள் அது பாட்டுன்னு வந்துட்டே இருந்தது. எனக்கு அப்படியே மகரிஷி கொடுக்குற மாதிரியே தான் இருந்தது. உண்மையிலேயே மிக்க நன்றி அம்மா. இதை நம்ம ஃபாலோ பண்ணி அடுத்த வகுப்பு வரும்போது அதனுடைய ரிசல்ட் அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். அதுதான் நம்ம அந்த தமிழ் ஆனந்த யோகத்துக்கு ஒரு மாபெரும் ஒரு மகுடம் வைத்தாற் போல இருக்கும். நன்றி நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். தேங்க்யூ சோ மச் அம்மா. நன்றி. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். ஆமா, நீங்க சொன்ன விஷயத்த எல்லாரும் அனைவரும் பின்பற்றி நம்ம ஆரோக்கியமா இருந்தாமா குடும்பத்துல பெண்கள் ஆரோக்கியமா இருந்தா குடும்பமே ஆரோக்கியமா இருக்குங்க. அதுல எந்தவித டவுட்டும் இல்ல. பெண்களை பத்தி முதல்ல பேசுனது ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கம்மா. அடுத்தது ஆமா, சூரிய ஒளி சிகிச்சை சக்தியே அந்த எண்ணங்கள் தான். அதுதான் நம்ம பாசிட்டிவிட்டிங்கிறோம் இல்லைங்களா. கண்டிப்பா கண்டிப்பாங்கம்மா. ரொம்ப நிறைவா இருந்ததுங்கம்மா. அதுவும் நம்ம காசு எதுவும் செலவு பண்ணி நம்ம ஹெல்த்துக்காக இப்ப எல்லாரும் ஓடுற டைம்ல தான் இருக்காங்க. பைசா கொடுத்து நம்ம ஹெல்த்தை எப்படியாவது மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு எந்த டாக்டர் நல்லா சொல்றாங்க, எந்த டாக்டர் எவ்வளவு காசுனாலும் கொடுத்து அந்த டாக்டரை போய் பார்த்து அப்பாயின்மெண்ட் வாங்கி அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்காங்க. இலவசமா நம்ம இயற்கை அன்னையே நம்மளுக்கு கொடுக்குற எதையும் ஏத்துக்கிற மனநிலைமையில இல்லைங்க இப்ப இருக்கிறவங்க. அத வந்து காசு கொடுத்து போய் அவர்கிட்ட டேப்லெட்டாவோ மாத்திரைங்களை கொடுத்து விட்டமின் டேப்லெட் அது இது கொடுத்தாதான் அப்பதான் திருப்தியா நம்ம உடம்பு நல்லா பாத்துக்கோ நம்ம அப்படின்னு நம்புறாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு நீங்க கொடுத்தது அனைவருக்கும் எடுத்து சொல்றீங்க. நம்ம தமிழ் ஆனந்த யோகம் மூலமா நம்ம அனைவருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்துன்ற நம்பிக்கையில இன்ற உரையை நிறைவு செலுத்தலாமா? ஆமாங்க. எங்க சின்ன வயசுல எங்க பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்தாங்கம்மா ஒரு சூரியனுடைய பாட்டு. அதை சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேம்மா. ஞாலம் புகழும், ஞாலம்னா உலகம், உலகம் புகழும் ஞாயிறை போற்றி, சூர்யா போற்றி, சுந்தரா போற்றி, வீரியா போற்றி, எங்கள் குறை அனைத்தும் தீர்க்கும் திங்களே போற்றி போற்றி அப்படி சொல்லி கொடுத்தாங்கம்மா. அதனுடைய விளக்கம் இன்றைக்குதான் எனக்கு நிஜமாவே புரியுது. எங்கள் குறை அனைத்தும் தீர்க்கும் திங்களே போற்றி போற்றின்னு சொன்னாங்க. அது வந்து பாட்டா சொல்லியிருக்கோமே தவிர அந்த அர்த்தம் புரியலங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா. சிறப்பாக இருந்தது இன்று வரை ரொம்ப நல்லா இருந்ததுமா. அறிவிப்புகள் வந்து நான் சொல்லிட்டு முடிக்கலாங்கம்மா. நாளை காலை அதிகாலை தவம் மற்றும் சிந்தனை உரை அளிக்க உள்ள நமது இறைஞான ஆசிரியர் நன்மணி ஆவார்கள்.